அடுத்த விராட் கோலி வந்துட்டாரு, இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல உலக டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அடுத்த விராட் கோலி வந்துட்டாரு அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து நான் ஒன்னே வந்து கேட்கிறேன், இவர் உங்களுக்கு விராட் கோலியா அப்படி? சத்தியமா கிடையவே கிடையாது. அடுத்த விராட் கோலியும் வரல, அடுத்த சச்சினும் வரல. ஒரு புதிய சுப்மன் கில் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எந்த வகையிலையுமே நீங்க இவரை சச்சின் முதல்ல வந்து நம்ம ஒரு லெஜெண்ட்ஸை அவமதிக்கிறத நிறுத்தணும். அதாவது வந்து ஒரு ஜென்ரேஷன்ஸ் அக்ராஸ் வரவங்களை இவர் சச்சினை தாண்டிட்டு வரப்பா, இவர் விராட் கோலி தாண்டிட்டு வரப்பா, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. சுப்மன் கில் இந்த ஜென்ரேஷன்ல எந்த பவுலர்ஸை ஃபேஸ் பண்றாரோ அந்த பவுலர்ஸ் அன்னைக்கு சச்சினுக்கு பவுலிங் போடல. சச்சினுக்கு பவுலிங் போட்ட யாருமே இன்னைக்கு சுப்மன் கிலுக்கு பவுலிங் போடல. அதனால இது எல்லாமே நம்ம முதல்ல கம்பேர் பண்றதை நிறுத்திடுவோம். உடனே ஒரு 200 போட்ட உடனே இவர் அவரை தாண்டிடுவார், இவரை தாண்டிடுவார். ஹெல்மெட்டே போடாமல் காடு கீடு எதுவுமே இல்லாமல் நின்று வெஸ்ட் இண்டீஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண பேட்ஸ்மேன் எங்கே அந்த காலத்தில் 70கள்லையும் 80கள்லையும் அதை இதையும் கம்பேர் பண்ண முடியுமா? முதல்ல நம்ம பார்க்குற கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணாமல் அதை கம்பேர் பண்ணுறது முதல்ல தப்பு, அதை நிறுத்திடுவோம். ஸோ அதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இவர் வந்து விராட் கோலி மாதிரி ஆக்சுவலாக ஆடலை. விராட் கோலி மாதிரி ஒரு ஃப்ளிக்கோ இல்லை விராட் கோலி மாதிரி ஒரு கவர் டிரைவோ ஆடுறனால இவர் விராட் கோலி கிடையாது. இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மிக்ஸ் ஆஃப் கொஞ்சம் விராட் கோலி கொஞ்சம் புஜாரா. அதை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா புஜாரா வந்து எந்த இடங்கள்லாம் பொறுமையாக ஆடணுமோ அந்த இடங்களை தாண்டி எல்லா இடங்கள்லையும் பொறுமையாக ஆடுவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்துச்சு. நான் அதை ஒத்துக்க மாட்டேன் பர்சனலாக, பட் இருந்தாலும் அவர் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில். இந்த பக்கம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அடிச்சு நவுத்திடுவாருங்க, அவர் வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளம்பாயன்ஸ்க்காக நம்ம அவரை பாராட்டுவோம். இது ரெண்டையுமே ஆக்சுவலாக கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பிளேயராக பார்க்கணும்னா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில். ஏன்னா இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட்டில் ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் விட முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடின இன்னிங்ஸை விட இந்த இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், இந்த 269 அப்படிங்கிறது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு செஞ்சுரியை தாண்டி பெருசாக ஒன்றும் பெரிய பிளான் பண்ண மாதிரி தெரியல. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு செஞ்சுரியை போடுறோம், நம்ம செஞ்சுரியை தாண்டி டீம் வந்து என்ன பண்ணுதோ பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஒரு டெடிக்கேஷனாக விளாடினாங்க. பட் இந்த தடவை சுப்மன் கில் ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. இந்த செஞ்சுரியை போட்டு நம்ம அவுட் ஆகிட்டா பத்தாது, நம்மளை தாண்டி இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக யார் இருக்கிறா? ஒரு கேஎல் ராகுல் இருக்கு, ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக வேற யார் இருக்கா? ரிஷப் பண்ட் இருக்குதாரு. நம்ம 3 பேரும் போயிட்டா அந்த பக்கம் ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், அந்த பக்கம் ஒரு கருண் நாயர் ஃபார்ம்லேயே இல்லை. இவங்களெல்லாம் தாண்டி ஜடேஜான்ற அதுக்கப்புறம் வருவார். வாஷிங்டன் சுந்தர் டீமுக்குள்ள புதுசாக வந்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி திரும்ப ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இன்னிங்ஸாக ஆடணும், நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கணும். அதை தாண்டி நம்ம ஒரு கேப்டன், இப்போ கேப்டன் ஆகிட்டோம். அதை தாண்டி சீனியர் பிளேயர்ஸ் டீமுக்குள்ளே கிடையாது. விராட் கோலி ஸ்லாட் நம்மக்கிட்ட வந்திருக்கு, நம்ம தான் கேப்டன். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு யங் டீமை லீட் பண்ணி போகிறோம். இவங்க தோத்தாங்கன்னா அவ்வளோதான்டா, இவங்க வேஸ்டான நம்மளை கை தட்டி சிரிக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க இப்படின்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற இடத்துல இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து சுப்மன் கில் ஆடின இந்த இன்னிங்ஸை நம்ம பாராட்டணும். ஆமாம், ஃப்ளாட் பிச்சு தான், ஒன்றும் பெரிய டீமன்லாம் கிடையாது பிச்சில். அங்கே இங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸு தலைக்கு எகிருது, ஆடவே முடியலப்பான்றத ஒரு செஷன்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம ஆடலை. கொஞ்சம் லைட்டாக பால் ஸ்விங் ஆனாலே நியூ பாலில் பெரிய விஷயன்ற மாதிரி ஒரு பிச்சு தான். பட் இருந்தாலும் ஒரு கிரிட்டு, ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு பேஷன்ஸு, அந்த மைண்டில் காம்னஸ், இது எல்லாமே ஒரு பிளேயருக்கு இல்லாமல் 269 அடிக்க முடியாது ஐயா. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ இவர் கொஞ்சம் புஜாரா மாதிரியும் பொறுமையாக ஆடுறாரு. ஸ்டார்டிங் ஆஃப் தி இன்னிங்ஸில் பாருங்கள், முதல் 50 ரன் எப்படி அடித்தார், அந்த ஒரு நியூ பாலில் எவ்வளோ பொறுமையாக ஆனார். இன்னும் இவர் ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளோ கம்மியாகிறார் புரியலையே. அப்போ வாட்ச்ஃபுல்லாக ஆடணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரைக் ரேட் வேணும், 4 வேணும் நம்ம அவசரப்பட்டோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்ம அவுட் ஆகிட்டா லாங் இன்னிங்ஸ் யார் ஆடுவா அப்படின்றத கவனிக்கிறார். ஸ்டார்டிங்லேயே கேஎல் ராகுல் வேற அவுட்டு. லாங் இன்னிங்ஸ் ஆடுற ஆட்களில் நம்ம 2 பேரில் ஆல்ரெடி ஒருத்தன் அவுட்டு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன ஆகுன்றதே தெரியல. அப்போ நம்ம ஒரு லாங் இன்னிங்ஸை போடணும்னு பொறுமையாக ஆடுறாரு. அப்புறம் பால் பழசு ஆக அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பிக்கப் பண்ணுறாரு. திரும்ப ஒரு புது செஷன் வருது, ஒரு புது நியூ பால் கிடைக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் வருது, டே 2 ஸ்டார்ட் ஆகுதா, கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம். திரும்ப ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஃபீல்டை, விக்கெட் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க, இப்போ ஃபோர்ஸ் அடிப்போம், சிங்கிள் அடிப்போம்னு சொல்லி தன்னுடைய இன்னிங்ஸை ஒரே மாதிரிலாம் எடுத்துகிட்டு போல. அப்பு டவுனு, வளைவு, நெளிவு, சுழிவுன்னு வேற மாதிரி இந்த இன்னிங்ஸ் அவர் ஆக்சுவலாக விளையாடிருக்காரு. ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் ஆஃப் விராட் கோலி, புஜாரான நம்பர் 3 பொசிஷனையும் நம்பர் 4 பொசிஷனையும் இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடந்த ஒரு 5-6 வருஷங்களா 7-8 வருஷங்களா நல்லா சிமெண்ட் பண்ணி இந்த 2 பேரும் டுகெதராக ஆடிட்டு இருந்த அந்த இடத்த ஒரு அழகாக வந்துட்டு கேப்சர் பண்ணி 2 பேருக்கு சேர்த்து ஆடுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் சுப்மன் கில்ல ஒரு அடுத்த சச்சின், அடுத்த விராட் கோலின்னு சொல்லி இவரையும் அசிங்கப்படுத்த வேணாம், அவங்களையும் அசிங்கப்படுத்த வேணாம். ஸோ இவரை வந்து எப்படி விளாட்றாரோ அதை அப்படியே நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.